ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹாப்பி பிக்ஸ். நான் ரேணுகா தினேஷ்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ்க்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். டிஃபனுக்கும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். இப்போது ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு இதெல்லாம் தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போது இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் ஆயிலில் அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி வரும். இப்போது சோம்பு நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போது இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த வெங்காயத்தை வதக்குங்க. அது இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரட்டும். ஸோ இது வரைக்கும் நல்லா வதக்குனிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இப்போது இது வெங்காயத்தை கூட சேர்ந்து நல்லா வதங்கணும். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வதக்குங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் தேங்காய் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. தேங்காய் இல்லாமல் தான் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் ஆட் பண்ணணுன்னு தேவைப்பட்டால் தேங்காய் வரைச்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் எதுவும் ஆட் பண்ணதுனால இது நல்லா கிரேவி மாதிரி வரணுன்றதுக்காக இதை நல்லா நம்ம ஒரு பேஸ்ட் அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு வதக்கிடலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுலேருந்து எண்ணெயே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு 300 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு இதை வதக்குங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொஞ்சமாக இது குக் ஆகட்டும். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணும். அதுக்காக அந்த தண்ணியிலே இது கொஞ்ச நேரம் இது வேகட்டும். சிக்கன் வேகட்டும். ஸோ மூடி போட்டு இதை 1 நிமிஷம் வேக வைக்கலாம். ஸோ இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணியும் ஆயிலும் பிரிஞ்சிருக்கு. இப்போது இதில் நான் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்பைசஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது எல்லாத்தையுமே இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. இந்த சிக்கன் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது வதங்கி வரட்டும். மூடி போட்டு கொஞ்சம் நான் வேக வைக்கிறேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது இது மசாலாலாம் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கன் நல்லா இதுலேயே நல்லா வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மூடி போட்டு இப்போ 1 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இதில் இருக்க ஆயில் எல்லாமே நல்லா மேலே மிதந்து வருது பாருங்கள். ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இருக்க ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு மேலே மிதக்கிற அளவுக்கு இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த குழம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி இது திக்கான கிரேவியாகவும் நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம்.
இந்த கரம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு இது வெந்தால் மட்டும் போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.